இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த அல்பேயுவின் மகனாகிய வரி தண்டக்கூடிய லேவியை அழைக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். என் அன்பிற்குரியவர்களே, சுங்கச்சாவடி என்றால், இந்த வரி தண்டக்கூடியவர் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சக்கேயுவும் இந்த லேவியை போலதான் ஒரு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு நபர். இவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், சக யூதர்களிடமிருந்து வரியை வசூல் செய்து தங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமை அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். யூதர்கள் ரோமையர்களுடைய கட்டுப்பாட்டிலே அரசியல் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ரோமை அரசாங்கம் தங்களுடைய சார்பாக யூதர்களில் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வரி வசூலிக்கக்கூடிய வேலையை கொடுத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிப்பார்கள். அந்த தொகையை மக்களிடமிருந்து வசூலித்து கொடுக்க வேண்டும். அதற்கு மேலான தொகையை கூட இந்த வசூல் செய்யக்கூடியவர்கள், வரி வசூலிப்பவர்கள் நிர்ணயித்து அவர்களுடைய தேவைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். யாரும் இதை கேள்வி கேட்க முடியாது. அப்படி இந்த வரி வசூலிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் ரோமை அரசாங்கம் அந்த சக மனிதர்களை தண்டிக்கும். எனவே இந்த வரி வசூலிப்பவர்கள் தான் தோன்றித்தனமாக அதிகப்படியாக தங்களுடைய சொந்த மக்களிடத்திலே வரியை வசூலித்து நிர்ணயித்த தொகையை மட்டும் ரோமை அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்தது. எனவே நாமே அடிமைகளாக இருக்கிறோம். இந்த ரோமை அரசாங்கத்திற்கு இவர்கள் இப்படியாக வரியை வசூலித்து கொடுக்கிறார்களே என்று சக யூதர்கள் இந்த வரி வசூலிக்கக்கூடிய நபர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். அவர்களை பாவிகள் என்றார்கள். அவர்களோடு பேசுவது கிடையாது, அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவு அருந்துவது கிடையாது. இப்படி வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த வரி வசூலிக்கக்கூடிய நபர்கள், அது சக்கேயுவாக இருக்கலாம், இந்த லேவியாக இருக்கலாம், இவர்களையெல்லாம் மக்கள் பார்த்தார்கள்.
இப்படிப்பட்ட பாவிகள் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடராக அழைக்கின்றார். ஊரே வெறுத்து ஒதுக்கிய ஒரு நபரை, பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அதுதான் சக்கேயு. அந்த சக்கேயுவை பார்த்து, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டிற்கு சென்று அங்கே தங்குகிறார். என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் அடையாளப்படுத்தினாரே, அதுபோல அவர் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவர் யூதா குலத்து சிங்கம். அவர் ஒரு புரட்சியாளர். இந்த சமூகம் யாரை ஒதுக்குகிறதோ, யாரை ஒடுக்குகிறதோ, யாரை நோயாளி, பாவி, ஒன்றுக்கு உதவாதவர், விதவை, ஏழை, கைம்பெண் என்று யாரை புறந்தழுகிறதோ அவர்களையெல்லாம் தூக்கி விடுபவர். ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு இந்த சமூகத்தை உட்படுத்தக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் யாரெல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்திற்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களை மிகச்சிறந்த தன்னுடைய சீடராக, கருவியாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படிதான் இந்த லேவியை அழைக்கிறார். இது வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. இது ஒரு புரட்சிகரமான செயலாக இருக்கிறது. எனவே இதுவரை தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்ட மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், பரிசேயர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு இந்த இயேசுவை பார்க்கிற பொழுது கோபம் வருகிறது. அவரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறார், அவர் மதிமயங்கி பேசுகிறார், அவர் கடவுளை பழித்துரைக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்? இவர் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுகிறார் என்று இயேசுவை விமர்சனம் செய்கிறார்கள். என் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளைத்தான் நான் அழைக்க வந்தேன் என்று. அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நோயுற்று இருக்கக்கூடிய நமக்காய் வந்திருக்கிறார். பாவிகளாய் இருக்கக்கூடிய, தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அவர் நம்மை குணப்படுத்துவார், அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார். நாம் எழுந்து அவரை பின்பற்றுவோம். இந்த லேவியை போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இந்த சக்கேயுவை போல எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வரி தண்டுபவரான அல்பேயுவின் மகன் லேவியை அழைத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவரே, இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மருந்தாகவும் நீரே மருத்துவராகவும் இருந்து அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும். உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதிரும். ஏழை எளிய பிள்ளைகள்,
இதோ இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார நலன்களால் நீர் இவர்களை நிரப்புவீராக. இவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து உயர்த்துவீராக. இவர்களுடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. நிம்மதியை இழந்து ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் செய்வீராக. எங்கள் நாட்டு தலைவர்கள் இந்த குடும்பங்களின் மீது அக்கறை உள்ளவர்களாய் நல்ல திட்டங்களை மட்டுமே தீட்டி மக்களின் சார்பாக இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ விவசாயம் பயிர் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பணி தலங்களிலே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீர் மாற்றித்தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்க செய்யும். எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, சுயநலம், பேராசை இவைகளையெல்லாம் எடுத்துவிட்டு அன்பினால் மகிழ்ச்சினால் எங்கள் மனதை நீர் நிரப்பும் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள் உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்து அவருடைய விருப்பங்களை வேண்டுதலை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. எங்களை உடன்படிக்கை செய்து அன்பு செய்யும் என்னாலும் பிரமாணிக்கமாயிருக்கும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை நல்வழிப்படுத்தி நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.